எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தயாராகும் மின்சார சபை ஊழியர்கள். எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கவில்லை எனில் மறு அறிவித்தல் இன்றி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் 16 தொழிற்சங்கங்கள் இணைந்து நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மின் விநியோக கட்டமைப்பை தொடர்ந்தும் நடத்தி செல்வது மற்றும் ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. மின்சார சபையின் ஊழியர்களுக்கு தடுப்பூசியை வழங்குவது, மருத்துவ உதவி நடைமுறை, ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் கோவிட் தொற்றால் உயிரிழக்கும் ஊழியர்களை நம்பி வாழும் நபர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளன. நாளை முதல் வரையில் பயணிகள் ரயில் மற்றும் பேருந்துகள் சேவையில் ஈடுபடாது. நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை பயணிகள் ரயில்கள் எதுவும் சேவையில் ஈடுபடாது என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. சரக்கு மற்றும் எரிபொருட்களை எடுத்து செல்லும் ரயில்கள் மாத்திரம் இக்காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடும் என்ற ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் WADS குணசிங்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படவுள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயண கட்டுப்பாடு விதிக்கப்படும் காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் சேவையில் இடம்பெறாது. கடந்த காலத்தில் இடம்பெற்றது போன்று அத்தியாவசிய சேவைகளுக்காக செல்லும் பொதுமக்களுக்காக மாத்திரம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதிபொது முகாமையாளர் UR பண்டுக சுவர்ணஹங்ச தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குழப்பம், அமைச்சர் வெளிப்படுத்திய தகவல். துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக 150 வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அது ஒரு பிழை காரணமாக 148 என கணக்கிடப்பட்டதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி குறித்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 3/2 பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்திருந்த போதும் கணக்கெடுப்பின் போது இடம்பெற்ற தவறினால் ஆதரவாக 148 வாக்குகள் கிடைத்ததாகவே அறிவிக்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் அலிசபரி மற்றும் ஜெயரத்ன ஹேரத் ஆகியோரின் வாக்களித்த போதிலும் அந்த வாக்குகள் எண்ணிக்கையில் சேர்க்கப்படாதது பின்னரே அறிய வந்தது எனவும் இதனால் வாக்குகளின் எண்ணிக்கை 148 என கூறப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குகளை எண்ணுவதில் இதுபோன்ற தவறு ஒரு தீவிரமான விஷயம் என்றும் அது எவ்வாறு நடந்தது என்பதை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாங்கள் வெளியிடும் முடிவே இறுதியானது, இராணுவ தளபதியின் விசேட அறிவித்தல். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தேசிய கொரோனா தடுப்பு செயலணி வெளியிடும் தகவல்களை அரசின் இறுதியானதும் உத்தியோகபூர்வமானதுமான முடிவுகளாகும் என்று தேசிய கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் வெளியிடப்படும் நாள்தோறும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கைக்கும் தேசிய செயலணியின் எண்ணிக்கைக்கும் வேறுபாடுகள் உள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே அவர் மேற்கண்ட கருத்தினை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், நாள்தோறும் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் இறுதி முடிவை இரவு வேளைகளில் நாம் வெளியிடுகின்றோம். அந்த எண்ணிக்கையில் முரண்பாடு எதுவும் கிடையாது. அதேவேளை கொரோனா தடுப்பு செயலணி மாவட்டம் தோறும் சேகரிக்கும் தரவுகளுக்கு அமையவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாள்தோறும் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மறுநாள் காலை தேசிய கொரோனா தடுப்பு செயலணியால் வெளியிடப்படுகின்றது. மாவட்ட செயலாளர் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆகியோர் தனித்தனியே வெளியிடும் எண்ணிக்கையில் முரண்பாடு இருக்குமானால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கில் இராணுவத்தினரால் நடத்தப்படும் தனிமைப்படுத்த நிலையங்களில் பெற்றுக்கொள்ளப்படும் PCR மாதிரிகளின் முடிவுகள் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு வழங்கப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்காத அரசாங்கம் பாடத்தை கற்க தயாராக வேண்டும், முன்னாள் சபாநாயகர் கடும் எச்சரிக்கை. மத தலைவர்கள், அரசியல் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் முன்வைத்த கோரிக்கைக்கு மதிப்பளிக்காத அரசாங்கம் அதற்கான பாடத்தை மிகவும் கடினமான வழிகளில் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது, அவசரமாக துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டாமென மத தலைவர்கள், அரசியல் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அரசாங்கம் மதிப்பளிக்கவில்லை. துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் நாட்டின் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் பொதுமக்களின் கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் செவிமடுப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை என்றால்
அதற்கான பாடத்தை அரசாங்கம் மிகவும் கடினமான வழிகளில் கற்றுக்கொள்ள நேரிடும். துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் 34 பிரிவுகள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவையாக இருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையிலும் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அரசாங்கம் காண்பித்த அவசரம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகும். அது மாத்திரமன்றி இத்தகைய செயல்பாடுகளினால் பொதுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இல்லாமல் போகும். உண்மையில் இந்த சட்டமூலம் தொடர்பில் நாடளாவிய இறுதியில் விரிவான கலந்துரையாடல் ஒன்று உருவாவதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான நிலை நீடித்தால் பயண தடை நீடிக்கும் ஜனாதிபதி கோட்டாபய பணிந்துரை. எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு பின்னரான வார இறுதி நாளில் பயண கட்டுப்பாடு விதிப்பது குறித்த ஜனாதிபதியுடன் கலந்துரையாட உள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இராணுவ தளபதி இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் நேற்றிரவு 11 மணி முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அன்றைய தினமே 25 இரவு 11 மணிக்கு மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட எதிர்வரும் 28ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது. எனினும் இந்த பயண கட்டுப்பாட்டை தளர்த்தாது தொடர்ந்து 14 நாட்களுக்கு நாட்டை முடக்குமாறு சுகாதார தரப்பினர் நேற்று கோரியிருந்தனர். கோவிட் தொடர்பான செயலணியின் பரிந்துரைகள் குறித்து தாம் அவதானம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 28ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நீடிப்பது தொடர்பில் தேவை ஏற்படும் பட்சத்தில் 25, 26 அல்லது 27ஆம் தேதிகளில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேவை ஏற்படுமாக இருந்தால் தொடர்ந்து பயண கட்டுப்பாடு விதிப்பது குறித்த கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க முடியும் என இராணுவ தளபதி இதன்போது தெரிவித்துள்ளார். பயண தடை உள்ள காலத்தில் வழங்கப்பட்டுள்ள அனுமதி. கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்று அமைச்சர்களான பந்துல குணவர்த்தன மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சந்தர்ப்பங்களில் சில்லறை விற்பனையில் ஈடுபட முடியாது என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போதே அவர்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர். பருப்பு, சீனி மற்றும் வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றது. எனவே நாட்டில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள போதிலும் கப்பல் போக்குவரத்து இறக்குமதி செயல்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் சதோச களஞ்சிய சாலைகளுக்கு கொண்டு செல்லும் செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். இதன்போது சதோச விற்பனை நிலையங்களில் சில்லறை விற்பனைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனினும் பொருள் கொள்வனவிற்கான நடமாடும் சேவையை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு நடமாடும் சேவையில் ஈடுபடுவதற்கு யாருக்கு அனுமதி வழங்குவது என்பது பிரதேச செயலாளர்களினால் தீர்மானிக்கப்படும். அத்தோடு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் மீன்பிடியுடன் தொடர்புடைய செயல்பாடுகள் கடற்றொழில் அமைச்சினால் தடையின்றி முன்னெடுக்கப்படும். அத்தோடு மக்களின் நலன் கருதி ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதேனும் ஒரு விற்பனை நிலையத்தை மாத்திரம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். மேலும் நடமாடும் சேவையினூடாகவும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்படும். மருந்தகங்கள் திறந்திருப்பதோடு பேக்கரி உற்பத்தியாளர்கள் அவர்களின் உற்பத்திகளை நடமாடும் சேவையூடாக மக்களுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பொதுவரி பணம் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு. பாடசாலை அபிவிருத்திக்காக முன்னைய நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பித்த திட்டத்தை கைவிட்ட பொதுமக்களின் பொதுவரி பணத்தை தவறாக பயன்படுத்துவதாக தற்போதைய அரசாங்கம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசாங்கங்கள் மாறும்போது தமது திட்டங்கள் கவனம் செலுத்தப்படுவதோடு நடைமுறையில் உள்ள திட்டங்களை நிறுத்துவது அல்லது கைவிடுவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயல் என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பாடசாலை வளர்ச்சியின் முக்கிய அங்கமாக முன்னைய அரசாங்கம் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தகவல்களுக்கு அமைய முன்னைய அரசாங்கம் இந்த திட்டத்திற்காக 64,950 மில்லியனை ஒதுக்கியிருந்தது. 9,063 பாடசாலை கட்டிடங்களை நிர்மாணிப்பது உள்ளிட்ட 18,000 திட்டங்களை 2016 முதல் 2020 வரை 4 வருட காலத்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததால் இந்த திட்டம் திடீரென கைவிடப்பட்டுள்ளது.
மேலும் 700க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை நிர்மாணிப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது கட்டட ஒப்பந்ததாரர்களும் தங்கள் உபகரணங்களை பாடசாலைகளிலிருந்து அகற்றியுள்ளனர். மேலும் பல பாடசாலைகளின் நிர்மாண பணிகள் இடைநிறுவில் கைவிடப்பட்டுள்ளன. சில பாடசாலைகளில் தற்போதுள்ள கட்டடங்கள் அகற்றப்பட்டு புதிய கட்டடங்களின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதால் இடவசதி குறித்த பிரச்சினைகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை செயல்படுத்தி வந்த கல்வி அமைச்சின் அமைய பெற்றிருந்த அலுவலகமும் மூடப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட தொழிற்சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கான 40% பணம் 2016ஆம் ஆண்டில் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தில் இடம்பெற்ற சில மோசடி நடவடிக்கைகள் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் இளஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளது. நாச்சதுவ சிங்கள கனிஷ்ட பாடசாலை என எந்த பாடசாலையும் இல்லை. எவ்வாறெனும் கட்டடம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திறப்பணிய மகநாம கல்லூரியில் 3 மாடி கட்டடத்திற்கு 24 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போது அடிக்கல் நாட்டிய குழிகள் மாத்திரமே காணப்படுவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய குறித்த பாடசாலைகள் குறித்த 2020ஆம் ஆண்டில் கணக்காய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வரிப்பணத்திலிருந்து இவ்வளவு பெரிய திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்த அனுமதிப்பது கடுமையான பிரச்சினை என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கங்கள் மாறும்போது அவர்கள் தங்கள் சொந்த திட்டங்களில் கவனம் செலுத்துவதாகவும், ஆனால் இருக்கும் திட்டங்களை நிறுத்துவது அல்லது கைவிடுவது என்பது பொது பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கல்வி அமைச்சர் 1000 தேசிய பாடசாலைகளை புதுப்பித்தல் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதோடு பாடசாலைகளுக்கு 2 மில்லியனை ஒதுக்குகிறது. இதனால் 64,950 மில்லியன் மதிப்புள்ள திட்டம் குறித்து முறையான மதிப்பீடு இல்லாமல் கைவிடப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது. ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் செலுத்தாமை உள்ளிட்ட பிற காரணங்களால் பாடசாலைகளின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்படும் நிலை குறித்து உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. முறையாக மதிப்பீடு செய்யப்படாத பிரசார திட்டங்களுக்கு பதிலாக கல்வி முறையில் பயனுள்ள நடவடிக்கைகளை நோக்கி நகர்த்துவது கல்வி அமைச்சின் பொறுப்பு எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது.